நம்ம பெங்களூர் ட்ரிப்பில் செகண்ட் பிளேஸாக நம்ம கவன் பார்க் தாங்க பார்க்குறோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை வாக்கிங் பிளேஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெங்களூர் அக்வாரியம்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ உள்ளே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் போனப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் கேங்காக இருந்தாங்க. அங்கே ஆனால் வந்து லவ்வர்ஸ் தான் அதிகமாக வராங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. நான் போனப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தேன். நாங்கள் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டோங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வந்து எனக்கு 7 மணிக்கு ரிட்டன் பஸ்ஸு. நான் அங்கேருந்து கிளம்பி கரூர் வந்து நான் 2 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்களும் இதே மாதிரி ஒரு 6 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நம்ம காலையில் போகிறோம், சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம பிளான் இருக்கும். கூட சேர்ந்து பயணிப்போம், நிறைய கற்றுக்குவோம். தேங்க்யூ.